சிஸ்டர் பிரைஸ் லார்ட். உங்களை வந்து நம்ம ஜீசஸ் பிளட் சேனல் வழியாக சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவுட்ரீச் ரிவைவல் மிஷன் அந்த மினிஸ்ட்ரி சார்பிலையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு 15 வருஷத்துக்கு கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கம்மா. 15 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு, காந்திபுரம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஜெசன் சிஸ்டரும் பிரான்சிஸ் பிரதரும் வந்திருந்தாங்க. எங்க அந்த கோவை காந்திபுரம் 9th கிராஸ் சர்ச்சுக்கு லெந்து கால கூட்டங்களுக்காக வந்திருந்தோம். ஓகேம்மா, ஓகே. அப்போ நாங்கள் ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில நிறைய கடன் பிரச்சனையில அங்கே வந்திருந்தோம். சரி. எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் ஜெபிக்கிற மாதிரி நாங்கள் ஜெபிச்சுட்டு போனோம். ஆனால் அம்மா வந்து எங்களுக்கு தீர்க்க தரிசனமா என்ன சொன்னாங்கன்னா, இனி கடன் வாங்காதீங்க, கர்த்தர் உங்களோட கடன் பாரங்களை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வாதமா இந்த பட்டணத்துல வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த 15 வருஷத்துக்கு கழிச்சு இந்த சாட்சியை சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நாங்க இந்த பட்டணத்துல சொந்த வீடு, காரு, பிள்ளைகள் நல்லா வளர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. எங்க கட்டுகள் எல்லாம் கலன்று எங்க கைகள்லயும் ஒரு சின்ன தீபத்தை கொடுத்து அநேகருடைய இருளை மாற்றுகிறதுக்கு கர்த்தர் எங்களை உடைந்து போன இந்த பாத்திரங்களையும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கறத நினைக்கும் போது தேவனுக்கு நிச்சயமாகவே மகிமை செலுத்துகிறோம். அருமையான சிஸ்டருக்கும் பிரதருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியம் இயேசுவின் வருகை மட்டும் தொடர்ந்து நடக்க நாங்கள் தேவனை ஜெபிக்கிறோம். என்ன கடன்ல விழுந்தீங்க? நாங்க பெரிய பாத்திர கடை வச்சிருந்தோம் பிரதர். அந்த தொழிலை நடத்துறதுக்காக இங்க கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணதுல நிறைய கடன் ஆயிடுச்சு. எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளில் எங்களை கர்த்தர், இப்போ என் கணவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கிறாரு. நான் ஒரு பிரைவேட் எம்என்சி கம்பெனில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்க பணி செய்து கொண்டிருக்கேன். என் பிள்ளைகள்லாம் டிகிரி முடிச்சு வேலை செய்து. ரொம்ப நன்றிமா. கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்காரு. அந்த சிஸ்டர் மூலமா அவுட்ரீச் ரிவைவல் மிஷன் வந்து எங்க கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நாங்களும் அவங்க உடன் ஊழியரா இருக்கிறோம். நீங்க சொன்ன சாட்சி அநேகருக்கு, அதாவது உங்களை உயிர் மீட்சி அடைய வச்சிருக்கு. அதே மாதிரி அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் ஊழியம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் புறஜாதிகள் மத்தியில் ஒரு புதிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தணும். அதுக்கு இந்த மாதிரி உயிருள்ள சாட்சிகள் தேவை. அதை ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகருக்கு தேவனோடு இருக்கிற உறவுல மாத்திரம் எல்லாரும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த உறவு தான் எங்களை இன்னைக்கு உயிர் மீட்சி அடைய பண்ணிருக்கிறது. ஆகவே ஊழியக்காரங்க நம்ம ஜெபித்தா கூட தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான். உங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலிங்களா? சரி. தேங்க்யூம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.